இந்த ஒரு விஷயத்தை நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாடர்ன் மெடிசனுக்கோ சயின்ஸுக்கோ நான் எகெயின்ஸ்டான ஒரு பர்சன் கிடையாது. ஆனால் 2025 நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை கைவிடணும் அப்படின்னா அது மாஸ்டர்பேஷன் அப்படின்ற அந்த ஒரு கெட்ட பழக்கத்தை கைவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான பலம் என்ன அப்படின்றத உங்களால் உணர முடியும். எல்லாமே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எது செஞ்சாலும் அதை ஒரு அளவோட நிறுத்திக்க தெரியணும். எதுவாக இருந்தாலும் எல்லாம் மீறி போனால் கண்டிப்பாக அது பிரச்சனையை தான் கொடுக்கும். நிறைய பேருக்கு பான் பார்க்கறது சரியா தப்பா, மாஸ்டர்பேஷன் பண்ணுறது சரியா தப்பான்னு நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் இதில் என்னப்பா இருக்கு, அதெல்லாம் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, அளவோடு இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பலர் சொல்றதை கேட்டுட்டு உண்மையிலேயே இது சரியா தப்பான்னு நம்ம அடிக்கடி யோசிச்சிருப்போம். அதுக்கான விடையை நான் இப்போ சொல்ல போறேன். இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தெளிவா பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். பான் அண்ட் மாஸ்டர்பேஷன் பண்றது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எதை செஞ்சாலும் அதுல ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டுக்குள்ள அடக்க தெரியணும். ஸ்கூல் காலேஜ் படிக்கும் பொழுது நம்ம முழு நேரத்தையும் ஸ்போர்ட்ஸுக்காக மட்டுமே செலவு பண்றதும் தப்பு. அதே சமயம் படிப்புனே இருந்துடவும் கூடாது. அப்படி இருந்துட்டா மற்ற விஷயங்கள்ல நமக்கு போதுமான அனுபவம் கிடைக்காது. போன்ல வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, சோசியல் மீடியா யூஸ் பண்றது, கிரிக்கெட் பார்க்கறது, மூவி பார்க்கறது, தூங்குறது, எக்ஸசைஸ் பண்றது அப்படின்ட்டு எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட்டை செட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு ஹேபிட்டுக்கும் நம்ம இன்னைக்கே லிமிட்டை செட் பண்ண போறோம். நம்ம 8 மணி நேரம் தூங்குறது தப்பு இல்லைங்க. அதுவே 12 மணி நேரம் தூங்குனா என்ன ஆகுன்ட்டு யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆனா அதுவே 6 மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தா சோ இதே மாதிரி தான் நீங்க பான் பார்க்கறதையும் மாஸ்டர்பேட் பண்றதையும் முடிஞ்ச வரைக்கும் நிப்பாட்டணும். பான் பார்க்கறதுல ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் நம்ம நாட்டில் இந்தியாவில் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை நிறைய பேர் ரெகுலர் ஹேபிட்டா கூட வச்சிருக்காங்க. டெய்லியும் இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாப்பான்னு கூட நீங்க கேட்கலாம். என் மனசுலயும் அதே கேள்விதான் வருது. நம்ம எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்கு, ஆனாலும் அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பான் அண்ட் மாஸ்டர்பேஷனுக்கு குறிப்பிட்ட டைமை கண்டிப்பா ஒதுக்கிட்டு இருக்கோம். நீங்க பான் பாக்குறீங்க, நான்லாம் அப்படி இல்லப்பான்னு சொல்லி நான் எஸ்கேப் ஆகல. நம்மள யாரு அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோன்ட்டு நம்மளுக்கே நல்லா தெரியும். சரி, நிறைய பேர் அதிக நேரத்தை இதுக்காக ஒதுக்குறாங்களே, இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்ட்டு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். உண்மையை சொல்ல போனா நிறைய பேரோட பெரும்பாலான நேரம் இதுக்கு தான் செலவாகுது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அடிக்ஷன். இதை ஒரு லிமிட்ல வச்சு ஹேண்டில் பண்ண முடியாம அதுக்காக நம்ம அடிக்ட் ஆகிறதான் இதுக்கெல்லாம் காரணம். உண்மையை சொல்ல போனா நமக்கெல்லாம் இங்க சரியான செக்ஸ் எஜுகேஷன் கிடைக்கல. செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம நிறைய பேரு இப்ப வரைக்கும் தப்பா தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கூட இந்த வீடியோவோட சவுண்டை ரொம்ப கம்மியா வச்சுதான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நானுமே அங்கங்க பீப் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை பொதுவெளியில நம்ம பேசக்கூடாது. ஆனா ஒரு முகத்திரையை போட்டுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நிறைய பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். சரி, நம்ம செக்ஸ் தப்புன்னு நினைச்சா எதுக்காக மாஸ்டர்பேஷன் பண்ணணும், எதுக்காக பான் பார்க்கணும்? என்னப்பா கேள்வி இது? அது நேச்சுரல் தானே அப்படின்ட்டு நீங்க சொல்லுவீங்க. அப்ப ஏன் அந்த நேச்சுரலான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறதையே தப்பா நினைக்கிறோம்? யாராவது இதை பத்தி பேசினா முகத்தை சுழிச்சிட்டு சி என்னப்பா இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம். இதுலயும் சில பேர் இருப்பாங்க, இதை பத்தி எல்லாம் பசங்க பேசலாம் ஆனா பொண்ணுங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய குரூப். நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவான ரொம்ப இயல்பான ஒரு விஷயத்தை பத்தி யாரு வேணாலும் பேசலாம். அதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா அது ஆரோக்கியமான பேச்சா இருக்கணும். அது வல்கரா இல்லாம பார்த்துக்கிட்டா பெட்டர். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். செக்ஸ் தப்பான விஷயம் இல்லை, இட்ஸ் வெரி நேச்சுரல் திங்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் நான் பான் பார்த்தா தப்பு? நான் கூட இவ்வளவு நாளா கில்ட்டால ஃபீல் பண்ணிட்டு இருந்த பிரணவ் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இன்னொரு விஷயத்தை நினைச்சு பாருங்க, லிமிட். அதுவும் அளவோட இருக்கணும். உங்களால முடிஞ்சா பான் பார்க்கறத அடியோட விட்டுருங்க. மாத்தி பேசாம தெளிவா பேசுப்பான்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் இனிமே செய்யாதப்பான்னு சொன்னா யாராலையும் உடனே நிறுத்தவே முடியாது இல்லையா? சோ நீங்க இப்ப அதிகமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை முதல்ல குறைச்சு அளவோட வச்சுக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து முழுமையா வெளியில வாங்க. ஏன்னா பான்ல காட்டக்கூடிய விசுவல்ஸ் எல்லாமே உண்மைக்கு அப்பாற்பட்டதுங்க. யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. நம்மளோட ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவும் நம்மளை என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்காகவும் நிறைய ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி அவங்க நமக்கு தர்றாங்க. பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல சொல்லக்கூடாத விஷயங்கள் புழங்குது. அப்ப இவ்வளவு நாளா அதை பார்த்து நான் பயங்கரமா எக்ஸைட் ஆனேனே, அப்ப அதெல்லாம் ஏமாத்து வேலையா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, அது எல்லாமே ஏமாத்து வேலை தான். ஸோ இதன் மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாஃபியா இந்த உலகத்துல இருக்கு. அதுல காட்டக்கூடிய விசுவல், சவுண்ட்ஸ் அப்படி எல்லாமே
கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை படமாக்குனா அதை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்பவே ஆசைப்படுவோம், பெருசா கொண்டாடுவோம். ஆனா நம்ம வாழ்க்கைய நம்ம அப்படி கொண்டாடவே மாட்டோம். ஏன்னா நம்மளோட நிஜ வாழ்க்கையில தீம் மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம 10 பேரை அடிக்க முடியாது. ஐ லவ் யூன்னு சொன்னதும் நமக்கு பிடிச்ச பொண்ணு ஐ லவ் யூ டு டார்லிங்னு எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இதே மாதிரி தான் பானும். உண்மையான செக்ஸுக்கும் பானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் பான்ல பார்க்குற மாதிரி அவங்க லைஃப்லயும் நடக்குன்ட்டு நினைக்கிறாங்க. இதனாலேயும் பல பேர்த்துக்கு பல மேரேஜஸ் டிஸ்டர்ப்டு மேரேஜா போய் நிற்குது. நினைக்கிறது நடக்கலான்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி பார்ட்னர்ஸ்குள்ள சண்டை வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை கூட வருது. பான்ல வயலன்ஸ் தான் அதிகமாக காட்டப்படுது. அது ரொம்ப சாதாரணமானதா அப்படின்ற மாதிரி நமக்கு எஜுகேட் பண்ணப்படுது. அதை பார்த்து நாமளும் அப்படியான வயலன்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை ஏற்படுது. அதுக்கடுத்து மாஸ்டர்பேஷன். எல்லாரும் பான் பத்தி பேசுறோமோ இல்லையோ, இந்த மாஸ்டர்பேஷன் பத்தி எப்பவுமே பேசுவோம். மாஸ்டர்பேட் பண்றது தப்பு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சரின்னு சொல்றாங்க. நல்லதா கெட்டதா அப்படிங்கறதா நம்ம அதிகமா பேசக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. அது எல்லாமே நம்ம சூழ்நிலை மற்றும் ஃப்ரீக்வன்சியை பொறுத்ததான்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸ் இதை தப்பான ஒரு விஷயம்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் பொதுவான நேச்சுரலான ஒரு விஷயம். செக்ஸுவல் தாட்ஸ் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனா அதை சில பேர் வெளிப்படுத்துறாங்க, சிலர் பெருசா வெளிப்படுத்தல, இன்னும் சிலர் கணக்கு வழக்கு இல்லாம வெளிப்படுத்துறாங்க. சோ இப்படி அளவில்லாம இருக்கிறதா இங்க பிரச்சனையே. அது போக மாஸ்டர்பேஷனே பண்ணாம இருக்கக்கூடிய நிறைய பேர் இதனால எங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி கிடைக்குது, அது எங்க வாழ்க்கையை பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும், நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் டெவலப் பண்ணிக்க முடியும். நல்ல ஹெல்த்தி கம்யூனிகேஷன் மூலமா ரிலேஷன்ஷிப்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்த முடியும். மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய டைம்ல இதை சரியா செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. மெமரி பவர் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும்னு சொல்றாங்க. எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இத்தனை பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால நாமளும் கொஞ்சம் நாளைக்கு மாஸ்டர்பேட் பண்ணாம இருப்போம் அப்படின்ட்டு நானும் நிறைய டைம் 90 days சேலஞ்ச், 6 months சேலஞ்ச், இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லா நான் அதை அனுபவிச்சும் பார்த்துருக்கேன். ரொம்ப 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 உங்களுக்கு பெனிஃபிட்டான நிறைய மென்டலி ஃபிசிக்கலி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் மினிமமாக 30 நாளுக்கு 30 days நோ ஃபேபியாச்சும் நீங்கள் லைஃப்ல இந்த 2025 மொதல் 6 மாசங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது தெரியும். நோ ஃபேப்னா ஒண்ணுமே இல்ல, பான் அண்ட் மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ட் ஆன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக தொடங்கின ஒரு வெப்சைட்டோட நேம் தான் நோஃபேப். அதுல இருந்து பான் அண்ட் மாஸ்டர்பேஷனை குவிட் பண்றவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோக்குள்ள மாஸ்டர்பேஷன் பண்ணாம இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பத்தி தெளிவாகவே பேசியிருக்கும். நிறைய பேர் உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் பெனிஃபிட்ஸும் அடைஞ்சிருக்கீங்க. அதனால தான் இதுல சில விஷயங்கள் மட்டும் ரொம்ப சுருக்கமா சொன்னேன். உங்களுக்கு இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல நோஃபேப் ரிலேட்டடான மற்ற வீடியோக்களையும் பாருங்க. அதே மாதிரி நம்ம பானை குவிட் பண்ணும்போது நம்மளோட செக்ஸுவல் லைஃப்ல நிறைய ஹெல்த்தியான சேஞ்சஸும் நடக்குதுன்னு சொல்லப்படுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸை மாஸ்டர்பேஷன் மூலமா வெளியேற்றல அப்படின்னா நமக்கு எதுவும் பிரச்சனை வராதான்னு நீங்க கேட்கலாம். நீங்க அதை நினைச்சு பயப்படவே வேண்டாம். நம்ம மாஸ்டர்பேஷன் பண்ணாம இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல குறிப்பிட்ட அளவு ஸ்பெர்ம்ஸ் தானாவே வெளியேறிடும். நோஃபேபோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்பா அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல நீங்க மனசளவில் உங்களை தயார்படுத்திக்கோங்க. நோஃபேப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். எந்த வகையான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ்டா இருந்தாதான் அது முடியும். அதே மாதிரி நம்மள நிறைய விஷயங்கள் பான் பாரு, மாஸ்டர்பேஷன் பாருன்ட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தள்ளியே இருங்க. ஏன்னா அந்த ட்ரிகர்ஸ் தான் உங்களை தொடர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாத்த விடவும் முக்கியமான ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட தனிமை தான் நம்மளுக்கான மிகப்பெரிய ட்ரிகரிங் பாயிண்டா இருக்கு. செக்ஸும் மாஸ்டர்பேஷனும் ரொம்ப இயல்பான விஷயம்தான், ஆனா அது அளவோட இருக்கணும் அப்படின்றத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்கறது ஒரே விஷயம்தான், இதுல இருந்து வெளியில வர்றதும் வராததும் நீங்க எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. அதனால இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு நான் இந்த வீடியோல எதுவுமே சொல்லல. நீங்க இதுக்கு முன்னாடி நோஃபேப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றீங்க, அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு டெசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருக்கிறவங்க அந்த கமெண்ட்ஸை படிச்சு பார்த்து அவங்களே முடிவு பண்ணிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை தட்டி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் அப்படின்றது தெரிய வரும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். பாய்.